நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னம்மா இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஐயோ கடவுளே, பாலுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா பாட்டே, ஆனா அது பொய் கேஸ் தான். இருந்தாலும் ஜாமீன்ல எடுக்கணும். நீ காயத்ரி தானம்மா? ம், இது எப்பமா நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மகேந்திரா, சுகந்தி, என் பேரனை எப்படியாவது காப்பாத்திடுங்கப்பா. அவன் மேல இருக்கிற பகைய தீர்த்துக்க இது நேரம் இல்லப்பா. நான் உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். ஒரு அம்மா வயித்துல பிறந்தவங்க தான், ஆனா அவன் அதை மறந்துட்டான். இங்க பாருங்க, இப்ப மத்த இதை பத்தியும் பேச வேண்டாம். நம்ம குடும்பத்தோட மானம் தான் முக்கியம். அதனால அவனை ஜாமீன்ல வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சரி, நீ வரியாமா ஸ்டேஷனுக்கு? வரேன். அப்படின்னா வா. நானும் வரட்டுமாங்க? ஸ்டேஷனுக்கா? வேண்டாம் வேண்டாம், ம், நீ வாமா. ம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ்ஐ சார் இல்லையா? இல்ல, ஆனா இப்ப வந்துருவாரு. இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த அட்வொகேட் பாலு உள்ள இருக்காரு. நாங்க அவரை போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. வா. ஆஹா, மச்சான், எல்லா சட்டத்திட்டத்தையும் கரைச்சு குடிச்ச நீயா இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்க? உன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றம் என்னன்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரியும். அதை வச்சு யூகிக்கும் போது இங்க நிக்கிற இடத்துல இருந்து களி சாப்பிடுற தூரம் நெருங்கிக்கிட்டே வருது. குற்றவாளி கூண்ட்ல நீ விசாரணைக்கு நிக்கும் போது கேஸ் இல்லாத வக்கீலான உனக்கு அந்த கோர்ட்டோட செட்டப் எப்படி இருக்குன்னு பாக்குற வாய்ப்பு கிடைக்கல. அதுக்காக கடவுள் தான் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு நினைச்சுக்க மச்சான். எப்படி இருந்தாலும் நானா உன்னோட வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல விஷயத்த கெடுக்க போறதே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்துல எனக்கு சந்தோஷமா இருக்கு. நானும் உன்னை கைவிட்டுட்டேன்னா உன்னை ஜாமீன்ல எடுக்க யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் உன் வாழ்க்கை பூரா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். ஏண்டா நீ ரொம்ப கவலையா இருக்க? உன் பாட்டியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், அதான் உன் கவலைனா நீ கவலைப்படவே வேண்டாம். பாட்டிக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நானும் உன்னோட அக்காவும் நல்லாவே பாத்துக்குவோம். அப்புறம் அங்க நிக்கிறாளே அந்த பொண்ணை பத்தி தான் நீ கவலைப்படுறீன்னா அந்த கவலையும் உனக்கு வேண்டாம். டேய், ஒரு 2 மாசம் உன்னை பார்க்காம இருந்தானா அவ ஒன்ன மறந்துட்டு வேற யார் கூடயாவது போயிடுவா. போதா குறைக்கு நானும் வெளியே தான் இருக்கேன். அப்புறம் ஜெயில இருக்க போறத நினைச்சுதான் நீ டென்ஷனா இருக்கீனா அந்த டென்ஷனும் உனக்கு வேண்டாம். நீ ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டீனா உன்னை பார்க்கறதுக்கும் உனக்கு இந்த மாதிரி சமாதானம் சொல்றதுக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அப்பப்ப ஜெயிலுக்கு வரேன். சார் வணக்கம் சார். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், மகேந்திரன். என்ன விஷயம் சார்? இவரோட விஷயத்துக்கு என்ன? இவருக்கு ஜாமீன் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட அபிப்பிராயம் தான் என்னோடதும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கேஸ் போட முடியுமோ எல்லாத்தையும் இவன் மேல போட்டுருங்க. இவனுக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைக்கவே கூடாது.
அப்போ உன் விஷயத்துல வேலை எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்பெனியோட எம்டிக்கு கொலை முயற்சி, கம்பெனியை அடிச்சு உடைச்சதுன்னு, இது மாதிரி நிறைய கேஸ்களை இவன் மேல ஃபைல் பண்ணிருக்கேன். போதும், அது போதும். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு, சாரி, அது பத்தாது. ஒரு 3 மாசத்துக்காவது இவனுக்கு ஜாமீன் கூட கிடைக்க கூடாது. சரி, நீ கிளம்பு. ரொம்ப நன்றி சார். வர மச்சான். அந்த வக்கீலுக்கு நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. கேஸ் எல்லாம் எதுவும் இல்லாம பண்ணி எஸ்ஐ சாரால அவர் அனுப்ப முடியும். அதுக்கு நீங்க அவருக்கு காசு கொடுத்தா போதும். சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். வாங்க. அண்ணா, இதை வச்சுக்கிட்டு காசு தரீங்களா? உட்காருங்க. இதை நீங்க வாங்கினதா? நான் இல்ல, எங்க அம்மா தான் வாங்கினாங்க. உன்னோட வீடு எங்கன்னு சொன்ன? சொல்லலையே என்ன. இங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன். வேணும்னா நான் ஆதார் கார்டை காட்டுறேன். இல்ல, அதெல்லாம் தேவையில்லம்மா. தப்பானவங்க நிறைய பேர் வர்றாங்க, அதனாலதான்மா. அண்ணே, ரொம்ப எமர்ஜென்சி, கொஞ்சம் வேகமா கொடுங்க. நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. கோவப்படாதம்மா, பார்த்துட்டு சொல்றேன். அண்ணே, உரசி அது தேஞ்சிர போதுண்ணே. ₹6,000 தர்றேன். ஐயோ, அது பத்தாதுண்ணே. இன்னைக்கு தங்க விலை என்ன? அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு ₹6,500 தர்றேன், அதுக்கு மேல கிடைக்காது. 6,500னா 6,500 கொடுங்க. இந்தாம்மா. ரொம்ப நன்றிங்க அண்ணே. இது ரொம்ப பழசுலாம் இல்ல சார். நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 5,000 போதும். அது என்கிட்ட இருக்கு சார். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் போய் சாரை பார்த்துட்டு வரேன். சார், என்ன விஷயம்? அந்த பொண்ணு வந்திருக்கா? அந்த வக்கீல் கேஸா? சரி சார். இங்க பாருமா, அந்த கேட்டுக்கு அந்த சைடு ஒரு சின்ன பெட்டி கடை இருக்கு. இந்த காசை நீ அங்க கொடுத்தா போதும், சார் சொன்னாரு. தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது? இல்ல எனக்கு எது வேண்டாம். நீ இந்த வக்கீல கூட்டிட்டு போமா. தேங்க்யூ சார். சரி. எவ்வளவு ஆச்சுன்னு? 50 ரூபா. பாலு, சொல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. போலீஸ்காரங்க உன்னை அடிச்சாங்களா என்ன? ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல? நீ பேச வந்தது இது இல்லைன்னு எனக்கு தெரியும். நிஜம்தானே? சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிரிஞ்சிடலாம் பாலு. பிரிஞ்சிடலாமா? ஆமா, அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் நான் தானே. என்னால தானே உன்னை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க.
என்னால அதை ஏத்துக்க முடியல. நீ இப்படி பேசாத. அவன் தப்பா பேசினதுனால தான் அவனை போட்டு நான் அடிச்சேன். அது நினைக்கும் போது எனக்கு இப்பவும் கோவம் வருது. அவனை நேர்ல பார்த்தா திரும்பவும் அடிப்பேன். அடிச்சிட்டு திரும்பவும் ஸ்டேஷனுக்கு போவேன். என்ன மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ரவுடிசம் பண்ணி வாழ்ந்தலாம் நினைக்கிறியா? தப்புன்னு தெரிஞ்சா என் கையை கட்டிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனும் சென்ட்ரல் ஜெயிலும் ஆம்பளைங்களுக்கானதுன்னு டயலாக்க வேணா நீங்க சொல்லுங்க. ஆனா நம்மளுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். என்ன நிப்பாட்டிக்கலாம்? எல்லாத்தையும். என்ன காரணம்? நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கெட்டது மட்டும்தான் நடந்திருக்கு. உன் விஷயத்தை எடுத்துக்கும். உன் மேல கொலைகேச போடுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஜாமீன் கூட கிடைக்கல. திடீர்னு எனக்கு தோணுன ஐடியாவை வச்சுதான் நீ வெளியில வந்த. இனிமே இந்த மாதிரி முயற்சிக்கலாம் என்னால முடியாது. நம்ம பிரிஞ்சிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல, மொத்தமா விட்டுடலாம். நீயும் இந்த முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால முடியாது. நீ என்ன பார்க்க வரலனா நானே உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வருவேன். அப்போ என்ன நிம்மதி நீ இருக்க விட மாட்டல்ல? என்ன நான் அவ்வளோ தொல்லையாயிட்டேனா உனக்கு? ஆமா, தொல்லைதான். அதனாலதான் நான் தூரமா போறேன். முடியல என்னால. இதுக்கு மேல உன்னை பார்க்க விரும்பல. பாய். அண்ணா, என்னாச்சாங்க? யாரோ ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாராம். ஐயோ, என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? அங்கிள், 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 காணல் அங்கிள், 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 எழுந்துருங்க அங்கிள். பார்த்து எந்திரிங்க. என்ன காணல் அங்கிள் இது? கேர்னல் சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலைமையில பார்த்ததே கிடையாது. எதுக்காக அங்கிள் இவ்வளவு அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு? ச்சே. உனக்கு தெரியாதாம்மா என்னோட நிலைமை. இப்படி ஒரு நிலைமை வாழ்க்கையில வந்தா யாராலமா நிம்மதியா இருக்க முடியும்? ப்ளீஸ் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. புடிங்கப்பா, புடிங்க. புடிங்க. பார்த்து எழுந்துங்க. அப்படிதான். பார்த்து பார்த்து பார்த்து. ஓ எவ்வளவு ஆச்சுன்னு? 20 ரூபாமா? இந்தாங்க அங்கிள், வாங்க. பாத்து பாத்து. ஐயோ அங்கிள், அங்கிள் பொறுமையா போங்க. ராஜேஷ் மாமா, என்னாச்சுப்பா? என்ன சொல்றது மாமா? நான் அந்த பக்கம் போகும்போது இவர் மூக்க முட்டு குடிச்சு ரோட்ல அங்க கீழே விழுந்து கிடந்தாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்து இவரை எழுப்பி அங்கிருந்து ஆட்டோல கூட்டிட்டு வந்தேன் மாமா. பா, எதுக்குப்பா இவ்வளவு அதிகமா குடிக்கிறீங்க? நீ யாரா என்கிட்ட கேள்வி கேட்க? என்கிட்ட கேள்வி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? ராஜேஷ் மாமா, எதுவும் பேசாதீங்க. இப்போதைக்கு நம்ம அங்கிளை உள்ள கூட்டிட்டு போலாம். வாங்க. அங்கிள், என்னை யாரும் பிடிக்க வேண்டாம். எனக்கு தெரியும் போறதுக்கு. ஐயோ அங்கிள், எனக்கு தெரியும்.
ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டோம். நாம நம்மள பத்தி மட்டும்தான் யோசிச்சோம். மகனுக்காக வாழ்ந்த கர்னல் அங்கிளை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும்னு மட்டும்தான் எல்லாரும் யோசிப்போம். அந்த நேரத்துல துரு துருன்னு எடுத்த முடிவெல்லாம் தப்பா போச்சுன்னு அப்புறமா தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். இந்த விஷயத்திலயும் அப்படிதான் நடந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? இதெல்லாம் கௌரி அக்கா அவங்களா பண்ண விஷயம் தானே. கௌரி அக்காவை நம்ம மனசுல இருந்து தூக்கி போட்டுடலாம். என்னால அது முடியாதுமா. உங்களால முடியாதுன்னு சொல்றது நீங்க பிராக்டிக்கலா யோசிக்காதனாலமா. உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேனா அதை உன்னால தாங்க முடியுமா? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? இல்லனாலும் நீங்க என்ன தூக்கி போட வேண்டாம். என்னைக்கு என்னால என் சொந்த கால நிக்க முடியுதோ இந்த வீட்டை விட்டு நானே போயிடுவேன். காவியா, என்கிட்ட எதுவும் பேச வேண்டாமா. நான் இந்த வீட்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். இந்த வீடு ஒரு நரகம். கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் நான் போயிடுவேன். காவியா, அன்பு மட்டுமே காட்டி அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க நம்மள. அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, ஆனா அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. அம்மாவை கஷ்டப்படுத்துற ஒரு வார்த்தையை கூட இனிமே நம்ம 2 பேர் வாயிலிருந்து வரவே கூடாது. அம்மாவோட மனசு வலிச்சா அது அப்பாவால உணர முடியும். நான் கௌரி அக்காவை நினைச்சு மட்டும்தான் சொன்னேன். இந்த வீடு இப்படி மாத்துனது கௌரி அக்கா தானே. அப்படியெல்லாம் சொல்லலாமா நீ? ஒரு விஷயம் உண்மைதான். கௌரி அக்கா ஒரு தப்பு பண்ணிட்டா. அது தெரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணோம்? அக்காவை நம்ம ஏத்துக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை நம்ம தேடணும் இல்ல? நீ சொன்ன மாதிரி அக்காவை நம்ம வீட்டை விட்டு துரத்திருந்தா அவ நிலைமை என்ன இருக்கும்? வேற எந்த வழியும் இல்லாம அவமானத்தை தாங்க முடியாம அக்கா கண்டிப்பா தற்கொலை பண்ணிருப்பா. மனசால நம்மளால அதை தாங்கிக்க முடியுமா? நீ சொல்லு. என்னால அக்கா மேல இனிமேல் பழைய மாதிரி அன்பா இருக்க முடியாது. மனசார கௌரி அக்காவை அவ்வளவு நான் வெறுக்கிறேன். காவியா, நீ அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். நீ குழந்தையா இருக்கும்போது எல்லாரை விடவும் உன்னை அதிகமா தூக்கி வளர்த்தது கௌரி அக்கா தான். உண்மையை சொல்லனா ஒரு அம்மா மாதிரி தான் அவ உன்னை பாத்துக்கிட்டான். உன்னை குளிப்பாட்டுறது, பொட்டு வச்சு விடுறது, ட்ரெஸ் போடுறது எல்லாமே அவதான். அப்பெல்லாம் நீ என்னைக்குமே அக்காவோட இடுப்புல தான் இருப்ப, இல்லைன்னா அக்காவோட கையை பிடிச்சுப்ப. உனக்கு ஊட்டி விடுறது, தூங்க வைக்கிறது எல்லாமே அக்கா தான். உனக்கு பால் கொடுத்தது மட்டும்தான் அம்மா. அப்படிப்பட்ட அக்காவை தான் நீ வேண்டான்னு சொல்ற. இது சரியா காவியா? நான் அக்காவை போய் பார்க்கணும். அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏய், அதெல்லாம் வேண்டாம். நீ சின்ன பொண்ணு தானே. நீ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்ட, அவ்வளவுதான். இது எதுவும் அக்கா கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. உன் தப்ப நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை விட பெரிய மன்னிப்பு வேற எதுவுமே இல்லை. குடும்ப வாழ்க்கைனா அப்படிதான் காவியா. சண்டை, பிரச்சனை, கோவம், வெறுப்பு எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிச்சிடணும். அந்த குடும்பத்துலதான் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். பிரச்சனை மட்டும் இருக்கிற வீட்டுல கடவுளுடைய அருள் இருக்கவே இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். இனிமே நானா எந்த தப்பு பண்ண மாட்டேன். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பா இருக்கேன். கௌரி அக்காவுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னா அது என்னதான்? உண்மையை சொல்லணும்னா அது வெறுப்பு இல்ல, வைராகியம் தான்.
என்னை பார்த்தாலே பிடிக்காத கர்னல் அங்கிள் வீட்டுக்கு என்ன வரவே கூடாதுன்னு அக்கா எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா தெரியுமா? இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் அக்காவை பார்க்க போவேன். அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா? அதுதான் ரத்த பந்தம். நீ போய் உட்காந்து படி போ. நான் உன்கிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன்ல பாலு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன? நான் இப்ப கால் பண்ணது முக்கியமா ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான். என்ன விஷயம்? இல்ல, நேத்து உன்னை பார்க்கும்போது காதுல கம்மல் இல்லாம இருந்துச்சு. ஓ, அது சரி. இப்ப அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? அப்படின்னா நான் மீனாட்சி தெருவில் இருக்கிற ஒரு ஜுவல்லரியில வித்துட்டேன். அவங்க அதை உருக்கி இருப்பாங்க. வேற ஏதாவது தெரியணுமா? இல்ல. அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன், இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத, என்ன பார்க்கணும்னு சொல்லாத, போதுமா? ஹலோ. சாரி, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு பேஷண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க, அதான் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தெரியும், அதான் இவ்ளோ லேட் ஆனதுக்கு அப்புறமும் நான் உனக்கு ஃபோன் பண்ணல. சரி சொல்லுங்க, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அது வேற எதுவும் இல்ல, உங்களோட ஆக்சிடென்ட் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான். இதுல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அந்த கேஸ்ல அப்படி என்ன இருக்கு? அது கேஸ் கோர்ட்ல இருக்குல்ல. கேஸோட நிலைமைய பார்த்தா அது இப்போதைக்கு முடியற மாதிரியே இல்ல. வருஷ கணக்குல கோர்ட்ல இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும். கேஸ் வருஷ கணக்கா நடந்தா நடந்துட்டு போகட்டும், அதனால என்ன? இல்ல, அந்த கேஸ் இழுத்துட்டு போறதுனால உங்களுக்கு வேணா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த மத்தவங்கன்னு சொன்னதுல நீங்களும் இருக்கீங்களா? அப்புறம் இல்லையா என்ன? அது எப்படி? கேஸ் முடிஞ்சாதானே உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும், அப்பதானே எனக்கும் கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கு பணம் ஏதாவது வேணும்னா நான் தரேன், நஷ்டஈடு கிடைக்கும் போது அதுல இருந்து கழிச்சுக்கலாம். அட அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சொந்தமா சம்பாதிக்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, ஆனா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும்போது அது கிடைக்காது. அதனால டாக்டர் இந்த கேஸ்ல இருந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லணும். நம்ம ஆப்போசிட் பார்ட்டிய நேத்து நான் பார்த்தேன், அந்த ஆள் செட்டில்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கான். உங்களுக்கு பெரிய ஆதாயமெல்லாம் கிடைக்காது, இருந்தாலும் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க ஒத்துக்கணும் ப்ளீஸ். சரி, சம்மதிக்கிறேன். நான் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஓகேனா எனக்கு என்ன கிடைக்கும்? அதான் சொன்னனே, காசு கிடைக்கும். சரி, உங்களுக்காக வேணும்னா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். கௌரி, என்ன மாதவன் அங்கிள்? என்ன கொஞ்ச நாளா உன்னை எங்கேயுமே காணல, சீட் எதுவும் வாங்குறியா? வேண்டாம் அங்கிள். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா விஷயம்? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? இதுவா கேள்வி? மனைவி இருக்கா, வயசான என் அம்மா இருக்காங்க, அப்புறம் 3 பசங்களும் இருக்காங்க. இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? கண்டிப்பா.
யாருக்கு எந்த விதமான நோயும் தேவையில்லாத செலவும் இல்லாம இருந்தா தாராளமா நடத்தலாம். எனக்கு தேவையில்லாத எந்த செலவும் இல்லம்மா. மூத்த பொண்ணுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, ஆனா நான் அவகிட்ட ₹1 கூட வாங்குறதில்ல. என்னம்மா, இந்த வேலை செய்யணும்னு ஆசை இருக்கா? இருக்கு, அதனால தான் கேட்டேன். நீ உண்மையை தான் சொல்றியாம்மா? நிஜமாதான். இப்போ இருக்கிற வேலை போயிடுச்சு, அடுத்தது நான் வேலை தேடியே ஆகணும். நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா. மிக பெரிய அடி உங்க வண்டி இடிச்சதுனால என் கட்சிக்காரங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா நீங்க வண்டியை நிறுத்தாம போயிட்டீங்க. மிகப்பெரிய அடி. அது நீங்க எல்லாரையும் உங்க கையில வச்சுக்கிட்டு பண்ணது தானே? இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க கோர்ட்ல தான் பேசணும். இந்த கேஸை எவ்வளவு நாள் வேணாலும் கொண்டு போறதுக்கு என்னால முடியும். நீங்க தான் ரொம்ப பிஸி மேன் ஆச்சே. இந்த கேஸுக்கு பின்னாடி நடந்து நடந்து உங்க டைம் எல்லாம் வீணாகும். அதனால டீசெண்டா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. செட்டில்மெண்ட்டுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேனே. அதுக்காக தானே நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்டான விலையை சொன்னாதான். சரி, சொல்லட்டுமா? சொல்லுங்க. எங்க கட்சிக்காரர் தேவிகாக்கு வந்த ஹாஸ்பிட்டல் செலவும், டாக்டருங்கிற நிலைமையில தேவிகாக்கு இந்த ஆக்சிடென்ட்னால வந்த வேற சில பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 2 லட்சம் ரூபா. என்னது 2 லட்சமா? 2 லட்சம் ரூபா. இவ்வளவு பணத்தை என்கிட்ட இருந்து வாங்கி நீங்க கமிஷன் அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? அப்படிதானே வைக்கல? நான் கமிஷன் வாங்குறதுனாலயோ வாங்காம போறதுனாலயோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல? சொல்லுங்க, 2 லட்சம் ரூபா கொடுத்து இந்த கேஸை முடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? இல்லனா நம்ம கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம். 2 லட்சம்லாம் முடியாது. நான் 50,000 ரூபாய் வேணா தரேன். 50,000 யாருக்கு வேணும்? அதை விட நல்லது எங்களுக்கு எதுவும் வேணான்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். சரி விடுங்க, 2 லட்சம் தான் வேணும்னு நாங்க அடம் பிடிக்கல. ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டுக்கு நாங்க ரெடி. அப்படின்னா 50,000 ரூபா தான் கொடுப்போன்னு நானும் பிடிவாதம் பண்ணல. இந்த செட்டில்மெண்ட்டுக்காக நான் வேணா ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். 1 லட்சம்னா 1 லட்சம் நாங்க ஒத்துக்கிறோம். 1 லட்சம் கேஷா வேணுமா இல்ல செக்கா எழுதி கொடுத்தா போதுமா? செக்கு வாங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. செக்கு பவுன்ஸ் ஆகாம இருந்தா போதும். அப்படின்னா காசாவே வாங்கிக்கங்க. இந்தாங்க 1 லட்ச ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு போய் வேக வச்சு சாப்பிடுங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். இப்ப நான் கிளம்பலாம்ல? நீங்க கிளம்பலாம். இனி வாழ்க்கையில யாரையும் அவரு தெரியாம கூட அடிக்க மாட்டாரு. இந்தா. எனக்கு வேண்டாம், இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ஏய், அதெல்லாம் வேணாம். எப்பவுமே எந்த வக்கீலும் அவங்களோட கட்சிக்காரங்களை ஏமாத்த மாட்டாங்க. வேலைக்கேத்த கூலியை தான் நாங்க வாங்கணும். எனக்கு நம்ம பேசின 10% கொடுத்தா போதும். இந்த 10,000த்துல இருந்து 5,000 ரூபா உங்களுக்கு காயம் அதிகமா இருக்குன்னு எழுதி கொடுத்த அந்த டாக்டருக்கு கொடுக்கணும். கேஸ் முடிஞ்சிடுச்சு, அதுக்காக வக்கீலுக்கும் இந்த கிளையண்ட்டுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிடாதுல்ல? நான் வக்கீல மறுபடியும் இங்க வந்து பார்க்கலாம்ல?
இன்னொரு கேஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா திரும்பவும் பார்க்கலாம். எந்த பியூட்டி பார்லருக்கு போகணும்? வனிதா டெலிஸ் ப்ரொஃபஷனல். நீ இப்படி பேர்லாம் சொன்னா எனக்கு தெரியாது. நேத்து போன இடத்துக்கா இல்ல 2 நாளைக்கு முன்னாடி போன இடத்துக்கா? நேத்து போன இடத்துக்கு தான். சீக்கிரமா வந்துடுறேன். நந்தா, நீங்க என்ன இங்க? நான் ஸ்வேதா கூட வந்தேன். அவ பியூட்டி பார்லர்ல இருக்கா. அப்போ ஸ்வேதாக்கு உங்களுக்கு சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சா? சந்தோஷம். இதை நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நீ என்ன பண்ற காயத்ரி? நீ இந்த மாதிரி உச்சி வெயில நடு ரோட்ல லாட்டரி டிக்கெட் வித்துட்டு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான விஷயமா தெரியல. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கலையா காயத்ரி? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் லாட்டரி டிக்கெட் வித்தோன்னா ஒரு நல்ல கமிஷன் கிடைக்கும். அப்புறம் என்னுடைய படிப்புக்கும் இப்ப இருக்கிற என்னுடைய நிலைமைக்கும் ஏத்த வேலை இதுதான். நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப நேரம் என் பக்கத்துல இங்க இருக்க வேண்டாம். பியூட்டி பார்லர்ல இருந்து திரும்ப வரும்போது நீங்க என் பக்கத்துல இருக்கிறத ஸ்வேதா பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நந்தா, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ். சரி, வரேன். ஒரு டிக்கெட் வாங்குறீங்களா? குடுமா. என்னங்க? என்னங்க? நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? எப்படி இருக்கு? நான் இன்னும் ஸ்மார்ட் ஆயிட்டேன்ல? நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, நம்ம போலாம்.
எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். கவிதா மிஸ் ஊருக்கு போனது ரொம்ப நல்லதா போச்சு. இன்னும் 5-6 மாசத்துக்கு அவங்களோட தொல்லையே இருக்காது. ஆனா கவிதா மிஸ்க்கு பதிலா மேக்ஸ் கிளாஸ் எடுக்க போறது பிரவீன் சார். பிரவீன் சார் எப்படின்னா ஒரு புலி மாதிரி. ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணாம வந்தா கூட சார் நம்ம தோலை உரிச்சு எடுத்துருவாரு. அப்படியா? பின்ன இல்லையா? ஏ அங்க பாரு. எப்பல இருந்து அக்கா இந்த வேலை செய்யறாங்க? எனக்கு தெரியல. ஆனா போஸ்ட் ஆபீஸ் வேலையை விட உன் அக்காக்கு இந்த வேலை நல்லா இருக்கு. உன் அக்காக்கு விற்காம இருக்க டிக்கெட் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு நிறைய காசு வரும்ல. அம்மா அம்மா, என்னம்மா டல்லா உட்காந்துருக்க? ஜுரம் அடிக்குதா? இல்லம்மா, இன்னைக்கு போற எனக்கு ஒரே தலைவலிம்மா. நல்ல வெயில் வேற. என்னங்க, இந்த காசை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. பேங்க்ல இருந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கான காசு 3 மாசமா நம்ம கட்டல. ஒரு தடவை கட்டிட்டோம்னா அப்புறம் பேங்க்காரங்க கொஞ்ச நாளைக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க. காயத்ரி, என்னம்மா? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா உண்மையை சொல்லுவியா? சொல்றேன். நீ என்ன வேலை பாக்குற? அது நான் தான் சொன்னேனேம்மா, சேல்ஸ்ல வேலை செய்யறேன்னு. அதை நான் கொஞ்ச நாளைக்கு தான் பண்ணுவேன். ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா அதை விட்டுருவேன். நீ தெரு தெருவா போய் லாட்டரி டிக்கெட் வித்துதா இந்த குடும்பத்தை காப்பாத்துற, அப்படிதானே? உங்களுக்கு எப்படிமா தெரியும்? காவியா தான் சொன்னா. அவ ஸ்கூல் விட்டு வரும்போது உன்னை பார்த்தாளாம். அத வந்து என்கிட்ட சொல்லி அவ ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. நீ இப்படி கஷ்டப்படுறத பாக்குறப்போ என்னால தாங்க முடியலம்மா. நீ எதுக்காக எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்படுற? என்ன கஷ்டப்படுற நீங்க சொல்றீங்கம்மா? இதெல்லாம் என்னுடைய கடமை. லாட்டரி விக்கிறது அதுவும் மனுஷங்க செய்யற வேலை தானே. எல்லா வேலைக்கும் அதுக்கான மதிப்பு இருக்குன்னு தானே அப்பா சொல்லிருக்காரு. ஆனா அப்பா இருந்திருந்தா உன்னை இப்படி ஒரு வேலைக்கு அனுப்பியிருப்பாரா? நீங்க இப்போ அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாமா. நாம நல்லபடியா வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்ல. நமக்குன்னு உதவி பண்ண யாருமே இல்ல. கடன் வர கொஞ்சம் இருக்கு. பேங்க்ல இருக்கிற லோனை கட்டி முடிக்கலன்னா வீடையும் எடுத்து அவங்க ஜப்தி பண்ணிடுவாங்க. நம்ம தெருவில் நிக்கிற மாதிரி ஆயிடும். அதை ஏத்துக்க முடியுமா நம்மளால? காவியாவோட படிப்பு, அப்புறம் வீட்டு செலவு, நம்ம போராடி ஜெயிச்சுதாமா ஆகணும். உன்னோட இந்த நல்ல மனச எப்படி வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா.
நான் செஞ்ச புண்ணியம் நீ, கோடி கோடி புண்ணியம். நீ என் வயித்துல வந்து பிறந்தது நான் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் இல்லம்மா, நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தீரும், நம்ம நினைச்சபடி நல்லபடியா வாழ்வோன்னு. அது என்னுடைய கனவு மட்டும் அல்ல, என்னுடைய வைராக்கியமும் தான். அதை நிறைவேற்றுறதுக்கான சக்தியா நீங்க என் கூடவே இருக்கணுமா, உங்களுடைய ஆசீர்வாதமும் வேணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.